இப்ப எல்லாருமே எடுத்துட்டு போறாங்க. ஆனா மெயின் கோடி தீர்த்தம் தான். கோடி தீர்த்தம்ன்றது இதுவா? கடைசி லாஸ்ட் தீர்த்தம் வந்து ஒரு தீர்த்தம் வந்து அங்க ஊத்துவாங்க. கோயிலுக்குள்ள இருக்கு. அது வெளியே வந்து கிணறு பார்க்க முடியாது, குளிக்கிற இடத்த பார்க்க முடியாது. செம்பு வச்சு ஊத்துவாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொம்பு. பின்னாடி வந்து அம்மன் சுவாமி சன்னதி இருக்குல்லையா, அதுக்கு பக்கத்துல அந்த கோயில் தீர்த்தம் இருக்கு. தீர்த்தம் எது இருக்கிறதுல ரொம்ப விசேஷமான தீர்த்தம்? கோடி தீர்த்தம் தான் விசேஷமான தீர்த்தம் இங்க உள்ளது. அதான் காசி கங்கை நிகரம். நம்ம காசி கங்கைன்னு சொல்றோம் இல்லையா, அதே கங்கைக்கு நிகரா உள்ள தீர்த்தம் கோடி தீர்த்தம். இப்ப ராமேஸ்வரத்துல யார் ஒருத்தர் கால் பதிச்சா என்ன பிரச்சனை அவங்களுக்கு வந்து முடிவுக்கு வரும்? ராமர் வந்து தோஷ நிவர்த்திக்காக இந்த இடத்துல சிவபூஜை பண்ணதான் ஐதீகம். யாராருக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல வந்தா நிவர்த்தியாக ஐதீகத்தை வச்சிருக்காங்க. அதான் ஜனங்க வந்து நம்பிக்கையோட வந்து இங்க செஞ்சுட்டு போறாங்க. எல்லாருக்கும் பலன் நல்ல வழியா பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த குறிப்பிட்ட திதி அப்பதான் பண்ணணுமா, எப்ப வேணாலும் பண்ணலாமா? அதாவது குறிப்பிட்ட திதியும் போது பண்ணோம்னா 2 வித பலன் கிடைக்குது. ஒண்ணு ராமேஸ்வரம் வந்து புண்ணியமான தேர்த்தத்தை உள்ள பலனும், திதிக்குள்ள பலன் கிடைக்குது. இங்க எப்பவுமே பண்ணலாம். திதி அடிக்கும் பண்ணலாம், சாதாரணத்திலையும் பண்ணலாம்.